கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியிருக்கும் தக் லைஃப் திரைப்படத்தின் அமர் கேரக்டர் குறித்து நிலவிய சஸ்பென்ஸ் உடைந்திருக்கிறது. மணிரத்னம் இயக்கத்தில் பெரிய எதிர்பார்ப்புடன் தயாரான திரைப்படம் தக் லைஃப். டைட்டில் அறிவிப்பு வெளியான நாளிலிருந்தே இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரவி மோகன், துல்கர் சல்மான் வெளியேற உள்ளே வந்தார் சிலம்பரசன். அவருக்கான கதையில் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. பரபரப்பாக ஷூட்டிங் நடந்து முடிந்த ஜூன் 5 இன்று பிரம்மாண்டமாக உலகமெங்கும் வெளியாகியிருக்கிறது. முதலில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியான போதே பல கேள்விகள் ரசிகர்களிடம் எழுந்தது. இதில் ரொம்பவே முக்கியமான கேள்வியாக பார்க்கப்பட்டது, ட்ரெய்லரில் அமர் என்ற கேரக்டர் பெயர் அடிபட்டது. அமர்தான் உயிரை காப்பாற்றியதாகவும் இனிமே நானும் அவனும் ஒன்று என்பது போல கமலின் குரல் குழந்தை ஒருவரின் காட்சியுடன் தோன்றும். அதைத் தொடர்ந்து சிலம்பரசன் காட்சிகள் வரும். மேலும் கமல் உள்ளே இருந்து நான் பார்த்துக் கொள்வேன், அமரை பார்த்துக்குவான் என சிம்பு மீது தோள் தொட்டு சொல்வதால் அவர்தான் அமரோ என கேள்வி இருந்தது. ஆனால் பின்னர் சிலம்பரசன் அமர் கேரக்டர் செய்யவில்லை, கமல்ஹாசன் தான் இரட்டை வேடத்தில் நடிக்கிறார், இளவயது கேரக்டர் தான் அமர் என பல பேச்சுக்கள் இருந்தது. ஆனால் தற்போது இதற்கெல்லாம் விடை கிடைத்திருக்கிறது. சிலம்பரசனுடன் படத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அசோக் செல்வன் தான் அமர் கேரக்டரில் நடித்திருக்கிறார். அந்த சஸ்பென்ஸை காரணம் காட்டிதான் ட்ரெய்லரில் அவர் காட்சிகள் இணைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது.